இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். ரொம்ப 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இட்லி கூட கிறிஸ்பியான தோசை கூடலாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து வெங்காயம் சேர்க்க தேவையில்ல. வெறும் தக்காளி, பூண்டு, மிளகாய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இது கூட பெரிய சைஸில் 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழமாக கலராக எடுத்துக்கோங்க, ரெட் கலராக. அதே போல் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லாக இருக்கிறதுனால 3 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 6 இல்லைன்னா 7 சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரமெல்லாம் நல்லா வற்றி தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளியோட ஈரமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறேன். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் உள்ள அந்த எக்ஸஸான தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டுருக்கு. நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இது வதங்கியிருக்கணும். இப்போ பூண்டெல்லாம் அப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கங்க. இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதில் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த புளிப்பு தன்மையே போதுமானது. தேவைப்பட்ட வெல்லம் மட்டும் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நான் வெல்லம் சேர்க்கல. இது புளிப்பு சுவையாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவையில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம முட்டை தோசை செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசையில் இந்த சட்னியை தடவிட்டு அதுக்கு மேலே முட்டை உடச்சி ஊற்றி தோசை செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளித்து சட்னி கூட சேர்த்திங்க அப்படின்னா சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.